பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் 5 lakhs லோன் தரான், எடுத்துடலாமா? ஹே, லோன் ஆஃபரா? சூப்பர்ரா! கிடைக்கும் போதே லோனை யூஸ் பண்ணிக்கடா. ஆஃபர் கிடைக்கும் போது எடுத்துடு, பயப்படாத, யோசிக்காத, டக்குன்னு எடுத்துடு. லோன் எடுத்து என்ன பண்ண போகிறேன்? லோன் எதுக்கு எடுக்க போகிறேன்? பிஸ்னஸை டெவலப் பண்ணதான். பார்த்துட்டு இருக்கல, இந்த மாதிரி பெருசாக இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே க்ரோத் ஆகிட்டு போகிறதுக்கு தான். ஆமாம், ஆல்ரெடி இருக்கிற லோன் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டியா? இருக்கிற இஎம்ஐயை கட்ட முடியலன்னு தவிக்கிற. இப்போ இன்னொரு லோன் வேற வாங்க போறியா? இல்லை, நிறைய இஎம்ஐ இருக்கு, லோனும் நிறைய இருக்கு, அதோட இதுவும் சேர்ந்து வரப்போகுது, அவ்வளோதான். அப்புறம் என்ன டேஷ்கடா லோன் வாங்குற? இருக்கிற லோனை ஃபர்ஸ்ட் கட்டி முடி, அதுக்கப்புறமா மற்ற லோன்லாம் பற்றி யோசிக்கலாம். லோன் மேலே லோன் வாங்கிட்டே போயிட்டு இருப்ப போலது. ஃபர்ஸ்ட் எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணு, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு லோனுக்கு போகலாம். புரியுதா? போடா கிறுக்கா. ஆல்ரெடி இருக்கிற லோனை கட்ட முடியல, அந்த இஎம்ஐ பர்டன் தாங்க முடியாமல் தான் புதுசாக ஒரு லோனே அப்ளை பண்ணுற. இதில் என்னமோ இவர் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுவாராம், அதுக்காக லோன் எடுக்கிறாராம். நீ அடிச்சு வர கதையெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கணுமா? எடுத்து தொலைடா. உன்னால கட்ட முடியலன்னா நீ புதுசாக லோனை வாங்கி லோனை கட்டு. கடனை வாங்கி கடனை கட்டுறதுல தான் நீ வந்து பெரிய ஆளாயிட்டல, கட்டி தொலை. இப்போ உனக்கு சான்ஸ் இருக்கும் போதே லோனை எடுத்துரு. இதுக்கப்புறம் உனக்கு எவனும் லோன் தர மாட்டான், ஏன்னா உன்னோட சிவில் ரொம்ப ஓஹோன்னு இருக்குது, பார்த்துக்கோ. ஓகே, நான் டிசைட் பண்ணிட்டேன், லோனை எடுத்துடுறேன். வேற வழி இல்லை, லோன் கொடுக்கும்போது எடுத்தா தானே. வேணாண்டா தம்பி, மறுபடியும் லோன் வலையில போய் மாட்டிக்காத. புதுசா மறுபடியும் லோனு அதுன்னு போற, ரிஸ்க் ஆயிடும், பார்த்துக்க. வேணாம், சொல்றத கேளு. அவன் கிடக்குறானா மயிராண்டி, நீ எடுறா லோனை. சான்ஸ் கிடைக்கும் போது எடுறா, அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் எடுறா லோன் அப்ளை பண்ற பார்ப்போம். லோன் அப்ளைடு சக்சஸ்ஃபுல்லி, யுவர் லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ ஒரு போராட்டம்? இது முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே. என்ன பார்க்குறீங்க? என்ன மாதிரி நிறைய பேரோட மனசாட்சி பார்த்தீங்கன்னா 2 விஷயமா யோசிக்கும், ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. அதில் இந்த மாதிரி நெகட்டிவாக உங்களுக்கு தப்பான விஷயத்த மட்டுமே கைட் பண்ணி உங்களை பண்ண தூண்டுறது என்ன மாதிரி ஒரு ஆள் தான். அது வந்து உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அவனை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தப்பான விஷயம் தான் பண்ணுவீங்க. அதுக்காக என் ஐடியா ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.